ஒரு அப்பா தன்னுடைய மகனை அழைக்கிறார். மகனை கூப்பிட்டு, மகனே, நான் உனக்குன்னு சொல்லி எதையுமே நான் சேர்த்து வைக்கல, என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இந்த வாட்சை கொண்டு போய் முதல்ல வாட்சு கடைக்காரங்கிட்ட காமிச்சு, இது எத்தனை ரூபா வரும் அப்படின்னு கேளு அப்படிங்கிறாங்க. இந்த மகனும் ஓடோடி போய் வாட்ச் கடைக்காரங்கிட்ட கொடுக்குறான். வாட்சை பார்த்தவன், இது ரொம்ப பழைய வாட்சாக இருக்குது, ஸ்க்ராட்சாக இருக்குது, கண்ணாடியெல்லாம் பழுதுவாக இருக்குது, ஒரு 30 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். திரும்பி ஓடி வந்து அப்பா கிட்ட சொல்கிறாரு, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, சரி இந்த வாட்சை கொண்டு போய் அடகு கடையில் வையே அப்படிங்கிற. அப்படி உடனே அடகு கடைக்காரங்கிட்ட போய் கேட்குறாரு. அடகு கடைக்காரன், இந்த வாட்சுக்கு ஒரு 300 ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிற. அப்படி உடனடியாக வந்து அப்பா கிட்ட சொல்கிறாரு, ஓ, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, சரி நீ ஒன்று பண்ணு, இந்த வாட்சை ஒரு அருங்காட்சியகத்தில் மியூசியத்தில் காமி அப்படிங்கிற. அப்படி இந்த பையனும் போய் மியூசியத்தில் இந்த வாட்சை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க இந்த வாட்சை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, இது ரொம்ப பழமையான வாட்சு, 200 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறோம், அதனால் இந்த வாட்சுக்கு ஒரு 30 லட்சம் ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உடனடியாக வந்து அப்பா கிட்ட சொல்கிறா, அப்படி இந்த வாட்சை நான் விற்க போகிறதில்லை, ஆனால் இந்த வாட்சிலேருந்து உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நீ தீர்மானி, அந்த இடமே உனக்கான மதிப்பையும் உனக்கான வேல்யூவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாராமா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறை வார்த்தை வழிபாடு, விளக்கு அல்லது ஒளி, இது இரண்டுமே விசுவாசத்தை குறித்து காட்டுகின்றன. இந்த விசுவாசத்தை நாம் மூடி மறைச்சு வைக்காமல் வெளிப்படையாக எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளுடைய நற்செய்தி குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் லூக்கா நற்செய்தியாளர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இதை ஒரு அறிவுரையாக கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களுக்குள்ளும் இடையூறுகளுக்குள்ளும் வேத கலாபனைகளுக்குள்ளும் ஆளாகும் பொழுது தங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு லூக்கா நற்செய்தியாளர் ஒரு அழகான அறிவுரையை கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தின் பொருட்டு நீங்கள் இன்னல்களுக்கு உள்ளாகலாம், தளர்ச்சிக்கு உள்ளாகலாம், துன்பங்களும் துயரங்களும் உங்களை வாட்டலாம், எல்லாரும் உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை நிராகரிக்கலாம். ஆனாலும் இந்த விசுவாசத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தின் மதிப்பீட்டின்படி வாழ முயற்சி செய்யுங்கள். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நீதி போன்ற விசுவாசத்தினுடைய விழுமியங்களை உங்களதாக்கிக் கொள்ளுங்கள். என்ன நேர்ந்தாலும் இந்த விசுவாசத்தை மட்டும் இழந்து போகாமல் காத்து கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்திற்காக உங்களுடைய உயிரையும் கூட இழப்பதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நீங்களும் நானும் நம்முடைய சாதாரணமான வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் துன்பம் வரும் பொழுது, துயரம் வரும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்திருக்கிறோமா? கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே குறைந்து போயிருக்கிறோமா? அல்லது விசுவாசத்திற்காக எல்லாவற்றையும் நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற தைரியமும் துணிச்சலும் நமக்கு இருக்கிறதா? சாதாரணமான காரியங்களுக்கு கூட பல நேரங்களில் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். துன்பங்களும் துயரங்களினாலும் நாம் அலைக்கழிக்கப்படும் பொழுதெல்லாம் கடவுளை விட்டு விலகிச் சென்று விடுகிறோம். ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுதுதான் கேட்பது எல்லாம் நமக்கு கிடைக்கும். தைரியமாக, துணிச்சலாக எல்லாவற்றையும் இழந்தாலும் விசுவாசத்தை இழக்காமல் இருப்பதற்கான அருளையும் ஆசிரியையும் இந்த தெய்வீக திருப்பலியிலே கேட்போம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.